எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் வந்து ரஞ்சித். இன்னைக்கு நம்ம என்ன வந்து திரை விமர்சனம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு வந்து 3வது நாள் இந்த விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபேன்ஸ் வந்ததுனால சரியாக அந்த படத்தை சரியாக பார்க்க முடியல. ஸோ 2வது நாள் 3வது நாளில் பார்க்கும்போது அந்த படத்தோட ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயம்லாம் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதனால தான் வந்து 3வது நாள் இந்த ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ ஷோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நிலத்துக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் போராடுற மக்கள் ஒரு பக்கம், இந்த மக்கள் எல்லாருமே என்னோட கடைசி வரைக்கும் அடிமைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஜமீன்தார் ஒரு பக்கம். மக்கள் ஜமீன்தார் நீங்கள் எல்லாருமே என்னோட அரசாங்கத்துக்கு கீழே இருக்கீங்க, ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், உங்களோட உடைமைகளும் உங்களோட நிலங்களும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுற பிரிட்டிஷார் ஒரு பக்கம், இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைக்கிற தனுஷ், சிவராஜ்குமார் இவங்க ஒரு பக்கம். இதுதான் படத்தோட ஒன்லைன். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்தது படத்தோட மீதி கதை. தனுஷ் வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைடில் இருந்து இல்லாமல் ரிவ்யூஸ், அதாவது பப்ளிக் வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது நம்ம பக்கத்துலேருந்து கேட்டோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனுஷ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, அதாவது அசுரத்தனமாக உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டினாங்க. ஒரு நடிகனா ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டா அந்த படத்துக்கு எவ்வளோ 100% கொடுக்க முடியுமோ அதை வந்து இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து 200%லேயே கொடுத்துருக்காரு சொல்லலாம். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டஸ்ட் ஏரியா, ரொம்பவே ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமான இருக்கிற ஏரியா, அதாவது கொஞ்சம் ஸ்லிப்பானோட ஓவராக அடிபடக்கூடிய ஒரு ரக்கடான பிளேஸு. ஸோ இந்த பிளேஸ் வந்து அதிகமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆக்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக அமைஞ்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு வந்து சூப்பராக வந்து அமைஞ்சுது. அதாவது ஒரு சீக்வன்ஸை வந்து அப்படியே தூக்கி நிறுத்துறாரு சொல்லலாம். இந்த பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது. தனுஷோட என்ட்ரிலேருந்து தனுஷ் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் உள்ளே வரும்போது அவரோட எல்லாரும் அடித்து காலி பண்ணி வெளியே போகிற வரைக்கும் அந்த அப்படியே டெம்பிளில் வச்சிருக்காரு. என்ன தான் படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது, பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது, தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து அதிகமான போர்ஷன் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து அந்த மக்களோட வலிகளையும் அந்த மக்களோட சந்தோஷத்தையும் நிறைய விஷயம் வந்து சரியாக டீட்டெயிலிங் காட்டாமல் விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி படம் பார்க்குற நம்மளுக்கு தோணுது. படம் வந்து ஒரு நல்ல கரு, அதாவது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நிறைய படம் வந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்களோட நிலத்துக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் போராடுற மக்கள் வந்து அவங்களோட வலிகளையும் அவங்களோட சந்தோஷங்களையும் அவங்களோட சைடில் இருக்கிற எமோஷன்ஸை நிறைய இடம் வந்து காமிக்காமல் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது தோணுது. ஏன்னா வந்து ஒரு சீன் பை சீனுக்கும் வந்து ஃபைட்டு வந்தது. அந்த ஃபைட்டு வந்து நார்மல் ஃபைட்டு கூட, அது லென்த்தி ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது லென்த்தி ஃபைட்டாக இருக்கிறதுனால இந்தமாதிரி போர்ஷன்லாம் கொஞ்சம் நிறைய மிஸ் ஆகிருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில போர்ஷன், அதாவது எமோஷனலான போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தனுஷ்க்கும் சிவராஜ்குமார் இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதாவது தனுஷோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்ல வர்றாரு, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். மக்களோட எண்ணம் எல்லாமே அந்த கோயிலுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஜமீன்தார் வெளியே விட மாட்டார். தனுஷ் வந்து ஒரு கடத்தில் உள்ளே போயிட்டு அதுலேருந்து ஒரு பொக்கிஷத்தை எடுப்பார். அந்த பொக்கிஷத்தை வந்து தனுஷ் வந்து எல்லா இதுலேயும் வந்து அந்த கோயிலில் இருக்கிற வந்து எது காமிப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பிஜிஎம்லேருந்து அந்த போர்ஷனில் அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகிறது வந்து தனுஷ் அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு எமோஷனல் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர்றது வந்து அந்த போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் வந்து பண்ணிவிட்டு அப்பப்போ ஃபைட் வச்சுருந்தாங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லாகவும் வந்திருக்கும். இந்த படத்தில் தனுஷை தாண்டி யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார். அதாவது அவர் வர ஒரு 3-4 சீன் தான் வராரு. வர ஒரு சீனும் வந்து அதாவது ஒரு சாங் வருது, அதுக்கப்புறமா அவரோட சீன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு, அதாவது வர சீன் எல்லாமே கெத்தான சீன் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்லேயும் அவங்க சேர்ந்து எல்லாம் ஒரு ரீயூனியன் பண்ணி ஒரு ஃபைட் ஒன்று வராங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சரியான கூஸ்பம்ஸு சூப்பராக இருக்குது. இவங்களை தாண்டி ஒரு கலைஞர் வந்து மேலே வந்திருக்காரு. அது பார்த்தா யார் இவர் ரிப்பீட்டடாக வந்திருக்காரு, இவர் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஸ்டண்ட்டு கலைஞர் வந்து அன்றைக்கி வந்து ஷூட்டிங் வேறு ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்து அந்த கலைஞர் வந்து வரமாட்டேன்னு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் ஆள் இல்லாமல் இவர் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது கண்ணாடி போட்டு அடிக்கடி வந்து சுடுவார் பாருங்கள், ஒரு முக்கியமான போர்ஷன்லாம் வந்து சுடுவார், ஒரு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க அவர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேரை தாண்டி பாயிண்ட் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கலைஞரை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூபர்ஸு, அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கிற கலைஞர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி காஸ்டிங்கு, ஏன்னா ஒருத்தரும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்கும் ஒரு சீனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து டைரக்டர் வந்து பாராட்டலாம். மொத்தத்தில் கேப்டன் மில்லர் போர்க்களத்தில் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்றது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் 2-3 நாளில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா ஆடியன்ஸ் வராங்க எப்படி வச்சு தான் படத்தோட கலெக்ஷன், அதுக்கப்புறமா படத்தோட ஹிட்டு, இது எல்லாமே தெரிய வரும். கூடவே அயலான ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படமும் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்னால 2 படமும் வந்து ஒரு ஈக்குவலான சீக்வலில் போயிட்டுருக்கு. அதாவது துணிவு வாரிசு ஒன்று போயிட்டு இருந்து தெரியுமா, துணிவு வந்து ஒரு
கேங்ஸ்டர் மூவி, இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஆனால் 2 படம் வந்து ஒரு லெவலாக போச்சு படம். ஸோ இந்த படமும் அதேமாதிரி போகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி.